Welcome to Siva Sakti's YouTube channel. சென்னையில் வந்து ஜீரோக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூ இருக்கு. ஆனால் நம்ம டிராஃபிக்ல எங்களுக்கு வேல்யூ ஏன்னா ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஜீரோவா ஆக்சிடென்ட்ல ஜீரோவா கொண்டு வரணுன்றது தான் ஜீரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு அவார்டு நீங்க உங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் டீட்டெயில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கையோட சரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது சரி நீங்க வந்து பார்த்து சரியா சரியா வெஹிக்கிள் போடணும். அதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் அதான் நினைப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சாலை வெஹிக்கிள் படிக்கணும். சாலை வெஹிக்கிள் படிச்சு அதை கடை வைக்கணும். அதுதான் வந்து வேல்யூ இருக்கு. ஆனா இந்த டிராபிக்ல வேல்யூ இருக்கு. அது அவேர்னஸ் வந்து ஆகஸ்ட் 26 வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வண்டி எடுக்கும் போது நம்ம நீங்க ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கா நம்ம வந்து உங்க மனதில் எல்லாத்தையும் நம்ம பதிய வைக்கணும். நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கா வந்து நம்ம வந்து உங்க ஒரு இம்பாக்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு மைண்ட் நம்ம கையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்றோம். கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் மழை பெய்யுங்களா இல்லையா? அது என்ன பிரபஞ்சத்துல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு எதிக்ஸ். அது வந்து உண்மையும் கூட. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க நல்லா படிக்கணும் மனசுல நினைச்சாவே நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிக்கணும்னு அந்த மனசுல நினைச்சிட்டே ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாம நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சு. அப்ப நம்ம அதே மாதிரிதான் சாலை விதிகளை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்றத நினைக்கணும். நீங்க வந்து நம்ம வந்து வண்டி எடுக்கும்போது நல்லபடியா நம்ம போயிட்டு வரணும். ஏன் வாழ்க்கை அனுப்ப சொல்றாங்க? ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஏன் வாழ்க்கை அனுப்புறாங்க? எதனால வாழ்க்கை அனுப்புறாங்க? ஏதோ நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வந்து இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம வண்டி எடுக்கும்போது எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆக்சிடென்ட் வந்து முக்கிய காரணம் வந்து நீங்க வந்து கரெக்டா ரெண்டு விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ரோடு கிராஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சாலையில நீங்க கிராஸ் பண்ணும்போது பார்த்து நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சோட நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் வரும். எல்லாத்துக்கும் பிராக்டிக்கலா நாங்களும் அப்படிதான் உறுதி முடிஞ்சா அங்கே இருக்கணும் அப்படின்றத நினைப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து நல்லபடியா நம்ம வீட்டுக்கு பிடிச்சிடணும். நல்லபடியா இருக்கிறது ஒவ்வொரு மைண்டையும் சொல்றோம். அதை வந்து சொல்றோம். நீங்க வந்து ஆக்சிடென்ட் வந்து மெயின் காரணம் வந்து உங்க அப்பா பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். நீங்க வந்து ஹெல்மெட்டே வந்து ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் கிடையாது. ஹெல்மெட் வந்து நம்ம உள்ள சேவ் பண்றது. ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வந்து மேஜர் காரணம் வந்து ஆடு நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. இது ஹெல்மெட் வந்து நம்ம சேஃப்டி. ஹெல்மெட் வந்து ஆக்சிடென்ட் காரணம் வந்து ஹெல்மெட் கிடையாது. ஹெல்மெட் இருந்தால் உங்களை காப்பாற்றும். சீட் பெல்ட் இருந்தால் உங்களை காப்பாற்றும். ஆனா இது ஓவர் ஸ்பீடு, சிக்னல் வயலேட் பண்றது, ராங் சைட் போடுறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ், இதெல்லாம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ஓவர் லோடு, ரூல்ஸ் வெஹிக்கிள் வண்டி ஏற்றி போறாங்க. நீங்க செல்போன் டிரைவிங், அப்புறம் என்ன பண்ற அவங்க முன்னாடி போறாங்க உடனே வந்து அந்த குறுகிய சாலையில போயிட்டு ரோடு நேரத்துல முங்கி போறது இல்லை, அந்த வளையல முங்குறது, இதெல்லாம் வந்து பண்றதுனால ஓவர்டேக் பண்றதுனால நமக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணாதான் நம்ம ஜீரோ ஆக்சிடென்ட் கொண்டு வர முடியும். அதனால நீங்க
குடும்பம் தாண்டி அந்த ராங் சைடு போயிடுறாங்க. அவங்க வீடு அந்த நாள் இருக்குன்னா ராங் சைடு போயிடுறாங்க. ஆனா ராங் சைடு போறதுனால ஆப்போசிட்ல வரவங்க வேகமும் வராங்க. அவங்களுக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. மைண்ட் நமக்கு வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கும். நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கிறீங்க. ஏன்னா படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கும். அப்படின்ற போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போக்குவரத்துல வந்து நமக்கு வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பிஃபோரா நம்ம கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணுன்றத, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா செய்யலாம், சிறப்பாக செய்யலாம் உங்க ஒர்க்கை. அப்ப நம்ம பிஃபோரா ஒரு 5 நிமிஷம் எதுவுமே ஸ்கூல் ரெடி ஆகிறதும் சரி, எல்லாமே நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ரெடி ஆகிட்டீங்க வச்சுங்களா, எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். அப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் போறது சரியா மூடாம அந்த ரோட்ல கீழே விழுந்து அப்பா அம்மா அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய நாள் பார்த்துருவோம். ரோட்ல பிராக்டிக்கலா நிறைய சந்திக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அட்வான்ஸா ஒரு 5 நிமிஷம் இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு, நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு என்ன இருக்கோ நைட்டே எல்லாம் எடுத்து வச்சிடலாம், எல்லாம் பேக்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு காலையில சாப்பாடு மட்டும் அதை எடுத்து வச்சுட்டு அப்பா கூட முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி நீங்க கிளம்பி ரெடியா இருக்கணும். உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து போயிடாரு. அவரு உங்களை அவசரப்படுத்திட்டு பேக் தூக்கிட்டு வரும்போது இங்க வந்து டிஃபன் பாக்ஸ் கீழே பின்னாடி வரவங்க இது பண்ண இந்த மாதிரி வந்து தொந்தரவுலாம் நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணா நீங்க பிஃபோரா ஒரு 5 நிமிஷம் ஸ்கூலுக்கு வரணும். இந்த மாதிரிலாம் காலையிலேயே நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது சைடு பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், எல்லா சைடும் பார்க்கணும். அதாவது நம்ம வந்து சென்சோட போனாதான் பின்னாடி வந்து வருவாங்க, பின்னாடியே வந்து வேகமா வராங்க. என்னன்றதை நம்ம வந்து நம்ம உணரலாம். நமக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய போக என்னன்னா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். நிறைய அப்சர்வ் பண்றதுக்கு கடவுள் அந்த மூளைக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது நாளைக்கு என்ன இருக்கு, வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து ரோட்ல மட்டும் கவனம் இல்லாம இருக்கு. ஏன்னா நம்ம ரோடு சரியில்லை, நிறைய வந்து மக்கள் அதிகம், வெயிட்கள் அதிகமாயிடுச்சு. அது வந்து நம்ம யாரும் வந்து குறை சொல்றதில்லை, ரோடு சரியில்லை, ரோடே நம்ம குறை சொல்லல, மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. நம்மளுக்கு மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்ம தான் வேற இல்லை ஃபர்ஸ்ட். அப்போ வெயிட்களும் அதிகமாயிடுச்சு. எல்லாருமே ஒரு வீட்டுல கார் வச்சிருக்காங்க, டூ வீலர் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. ஒரு காரும் ஒவ்வொரு வேலைக்கு வராங்க, ஐடி மார்க்கெட் அந்த மாதிரிலாம் வராங்க. அப்ப அதனால நமக்கு வந்து நிறைய வந்து டிராபிக் ஜாம் ஆகுது. நீங்க என்ன பண்ணணும், அப்பா போகும்போது அப்பா சீட் பெல்ட் போட்டு போங்க, கார்ல போனாங்களா ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்க வந்து ஆகஸ்ட் 26 நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க வந்து மற்றவங்க ஆவரேஜ் எடுத்து நீங்க ஆக்சிடென்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்க மூலியமா நீங்க அவேர்னஸ் பண்ணணும். அதுதான் நாங்க வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்னா கேட்பாங்க. அப்பா அம்மா நீங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வந்து சொல்ற விதத்துல சொல்லி ஆக்சிடென்ட் எல்லாரும் சென்னையை நம்ம உருவாக்கணும். உங்க டைம் வேஸ்ட் ஆகுது, சாப்பாடு டைம். அதனால குழந்தைங்களுக்கு நல்லா எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்லா ஜாப்க்கு வரணும், நல்ல உயர் நிலைக்கு வரணும். அதை நம்ம என்ன பாசிட்டிவ் திங்கிங் பண்றோமோ பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் இருக்கணும். Subscribe to our channel and click on the bell icon and select all for regular updates to reach you.